பிளாஸ்டிக் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் முடி கொட்டும் அபாயம் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றி ஒரு தொகுப்பை தற்போது காணலாம். இன்றைய காலகட்டத்தில் டீ கப், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு எடுத்துச் செல்லும் டப்பாக்கள் என அன்றாடம் நாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து இவற்றை பயன்படுத்துவதால் இரத்தத்தில் பியாஸ்பெனால் ஏ என்ற வேதிப்பொருள் அதிகரித்து முடி கொட்டுவதில் தொடங்கி பல்வேறு உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கும் என்கிறது பெங்களூருவில் இருக்கும் தனியார் சர்வதேச தலைமுடி ஆராய்ச்சி மையம். இதற்காக இந்த மையம் பிரத்யேகமான ஒரு ஆய்வையும் நடத்தியிருக்கிறது. எந்த நபருக்கு அதிகமாக முடி கொட்டுவதோ, தட் இஸ் மோர் தென் 100 hairs per day, கான்ஸ்டன்ட் 3 months அண்ட் ஹையர் பீரியடுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் அதிகமாக 60% அண்ட் அபவ் ஆண்கள் இருந்தாங்க, 40% ஃபீமேல்ஸ் இருந்தாங்க. இந்த 40% ஃபீமேல்ஸில் ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் அதிகமாக கண்டு வந்தது. லைக் ஹைப்போதைராய்டிசம் அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது கண்டு வந்துச்சு. இது இல்லாத லைக் பிளட் இன்வெஸ்டிகேஷனில் பிஸ்ஃபினால் ஏ என்ற பர்டிகுலர் கெமிக்கல்ஸாக ஹையர் பர்சன்டேஜில் இருந்துச்சு. உணவுகளை பிளாஸ்டிக் டப்பாக்களில் வைத்து மைக்ரோ அவனில் சூடுபடுத்துவது, பிளாஸ்டிக் கவர்களில் உணவுப் பொருட்களை வாங்கி வந்து உண்பது, ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்துவது போன்றவற்றை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீர் அடைத்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் சூடானாலோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் பழைய பாட்டிலாக இருந்தாலோ அல்லது மீண்டும் மீண்டும் பிளாஸ்டிக் பாட்டிலை அதே பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்துகின்ற பொழுதோ அதில் இருக்கக்கூடிய பிஸ்ஃபினால் ஏ என்று சொல்லக்கூடிய மிக நச்சு வாய்ந்த ஒரு பொருள் அந்த தண்ணீரில் கடந்து நம்ம உடலில் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் சூடாகின்ற பொழுது அதிலிருந்து ஆன்டிமனி என்று சொல்லக்கூடிய பொருளும் வெளியாகிறது. இந்த ஆன்டிமனி என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அதே போலவே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவையும் அது பாதிக்கும். அதே போலவே ஆண்களுக்கான விந்து அணுக்களை பாதிக்கும். சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் இன்று மனித ஆரோக்கியத்தையும் சீரழிக்க தொடங்கிவிட்டது. பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தால் மட்டுமே வளரும் தலைமுறையின் ஆரோக்கியம் மேம்படும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு.